ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க வாங்கி வச்சுருந்த லேண்டை இப்போ அவசர தேவைக்காக விற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் போய் பார்க்க போயிருந்தேங்க. சைட்டு ரீசனபிள் ரேட்டாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் இந்த லேண்டுக்கு ஓனர் அப்படின்றதுனால ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க. இருக்கக்கூடிய லொக்கேஷன் நம்ம குன்றத்தூரில் சிஐடி காலேஜ் எல்லாருக்கும் தெரியும். குன்றத்தூரில் சிஐடி காலேஜ் ரொம்ப ஃபேமஸ், நல்ல பேர் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜிலேருந்து ஷார்ப்பாக ஒரு 1 கிலோமீட்டரில் மெயின் ரோடு அண்ட் பஸ் ஸ்டாப். இதாக பஸ் ஸ்டாப்பு. ஓகே, மெயின் ரோட்டு மேலே இப்போ நிற்கிறோம். இந்த மெயின் ரோடு அண்ட் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு 600 மீட்டர்ஸில் ப்ராப்பராக நம்ம குன்றத்தூரில் தான் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ரீசேல் பிளாட்டு, நார்த் ஃபேஸிங் பிளாட்டு, 30 அடி ஃப்ரண்டேஜ், நல்லா இருக்குது. ஏரியாவும் பக்கத்தில் தான், வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது போல் லோ பட்ஜெட்டில் ரீசேல் பிளாட்டோ, தனி வீடுகளோ, அப்பார்ட்மெண்ட்டுகளோ நீங்கள் சென்னையில் தேடுற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணுறீங்கன்னா டெய்லி போட ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்கள் பார்வைக்கு வரும். இதோ நாம் இப்போ குன்றத்தூரில் தான் இருக்கோம். அதுவும் அந்த ஐரிஸ் பில்டிங் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் சிஐடி காலேஜ் இருக்குது, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் இருக்குது. ஓகே, ஸோ சிஐடி காலேஜிலேருந்து ஷார்ப்பாக 1 கிலோமீட்டரில் இந்த மெயின் ரோடு அண்ட் இதான் பஸ் ஸ்டாப்பும் கூட. இங்கிறது கரெக்டாக ஒரு 600 மீட்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ரீசேல் பிளாட்டுக்கு வந்துடலாங்க. இத்தனை வீடுகளும் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் பிளாட் இருக்குது, ரீசேல் பிளாட் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது போல இருக்குது. மெர்லின் அவங்க தான் இந்த பிளாட்டோட ஓனர். அவங்க நம்பர் தான் டேரெக்டாக கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிவிட்டு செல்லர்கிட்டயே பேசிட்டு வந்து பாருங்கள். ஓகே, நம்ம சேனலில் எப்பவுமே பெஸ்ட்டாக பண்ணுறது தானுங்க. டேரெக்ட் செல்லர் கான்டாக்டே கொடுத்துருவோம். நீங்கள் டேரெக்டாக அவங்ககிட்டே பேசிட்டு வந்து பார்க்கலாம். கமிஷன்லாம் இருக்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கமிஷன் கொடுக்கக்கூடிய எந்த ப்ராஜெக்ட்டும் நம்ம சேனலில் வராது. ஓகே, இதை பாருங்கள், பிளாட்டுக்கு வந்தாச்சு. அந்த கிரே கலர் பில்டிங் இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடில் இதோ இதான் பிளாட்டு. 30க்கு 60 அப்படின்ற சைஸு, 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகே, 30 அடி ஃப்ரண்டேஜ். ஸோ வீடு கட்டினா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பிளாட் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வேறு அமைஞ்சிருக்கு. பிளாட் அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அதில் நார்த் தான் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் அடுத்தடுத்த டைரக்ஷன். இந்த பிளாட் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி 30க்கு 60 அப்படின்ற சைஸில் இருக்குது. முக்கியமாக கோர்ஸ் கியர்ஸில் எதுவும் இல்லை, பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிள் சைஸு. இந்த பிளாட்டோட அப்ரோச்சை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளாட் இருக்கக்கூடியது நம்ம குன்றத்தூரில். ஓகேங்களா, குன்றத்தூரில் தான் அமைஞ்சிருக்கு இந்த சைட்டு. நம்ம அவுட்டர் ரிங் ரோடு, இதாங்க அவுட்டர் ரிங் ரோடு ஜங்ஷனு. இந்த ஜங்ஷனில் தான் மாதா டென்டல் காலேஜ் வேறு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவுட்டர் ரிங் ரோட் பிடிச்சி ரைட் எடுத்தால் கிளாம்பாக்கம் டெர்மினஸ் ஈஸியாக ரீச் பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த அவுட்டர் ரிங் ரோட் ஜங்ஷனில் ரைட் எடுத்தால் இதான் குன்றத்தூர் டு ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்டேட் ஹைவேஸ். இந்த ரோட்டு மேலே தான் உங்களால் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதோ சிஐடி காலேஜ், இதை பார்க்க முடியும். இது ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இங்கே இந்த காலேஜ் மட்டும் இல்லை, மாதா குரூப் ஆஃப் காலேஜஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பீட்டர் இன்டர்நேஷனல் ஸ்கூலு, மாதாலி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ட்டு நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரோட்டில் குன்றத்தூர் டு ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற இந்த ரோட்டில் அவுட்டர் ரிங் ரோட் ஜங்ஷனில் இருந்தோம், மாதா காலேஜ் ஜங்ஷனில் இருந்தோம், ஷார்ப்பாக 6வது கிலோமீட்டரில் இதான் பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோடு. இங்கே இருந்து ஜஸ்ட்டு பஸ் நிற்கிது பாருங்கள், இந்த பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 600 மீட்டரில் இந்த பிளாட்டுக்கு நீங்கள் ரீச் ஆயிடுவீங்க. ஓகேங்களா, எவ்வளோ பக்கத்துலன்னு தெரியுதா? வீடுங்க எவ்வளோ இருக்குது பார்த்துக்குங்க. வாங்கின உடனே வீடு கட்டலாம், யோசிக்க தேவையில்லை. முக்கியமாக இது அப்ரூவ்டா அப்படின்னு கேட்டேன். டிடிசிபி அப்ரூவ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓனர்கிட்ட தான் டாக்குமெண்ட் இருக்குது, தாராளமாக வாங்கி வெரிஃபை பண்ணிக்கோங்க. டேரெக்டாக ஓனர்கிட்டே ரேட்டை பற்றி பேசிக்கோங்க. எந்த தேர்ட் பார்ட்டி மீடியேட்டரும் உள்ளே இல்லை உங்களுக்கு. சரிங்களா மக்களே? ஸோ இங்கே பிளாட்டு 30க்கு 60ன்ற சைஸு, 1800 ஸ்கொயர் ஃபீட்டு, நார்த் ஃபேஸிங் பிளாட்டு. இந்த பிளாட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ், இவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய லேஅவுட்டு தான், தாராளமாக வாங்கி போடலாம். வாங்கணும் கூட வீடு கட்டலாம். ஓகேங்களா, இங்கே ஓனர் கேட்குற ப்ரைஸ் 2300 கேட்குறாங்க. ரேட்டு ரொம்ப நியாயமான ரேட்டு தான். வந்து பாருங்கள், ஏரியா டெவலப் ஆகிட்டு இருக்கு. செம்ம டெவலப்லாம் சொல்ல மாட்டேங்க, டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ பக்கத்தில் இருக்கிற காலேஜஸ்லாம் இருக்குது. இதோ மாதா டென்டல் காலேஜ். இதுலேருந்து நம்ம சைட்டு கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் மட்டும் தான். அவுட்டர் ரிங் ரோட் பக்கத்தில் அது வந்துடும். சரிங்களா, இது மாதா இன்ஜினியரிங் காலேஜ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட்டர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு மாதாலேயே உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. குன்றத்தூரில் ஸ்கூலுக்கும் காலேஜுக்குமா பஞ்சம், அவ்வளோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த ஜோன் ஃபுல்லாக பார்க்க முடியும். முக்கியமாக எங்கெங்கேயோ வந்து அட்மிஷனுக்கு திண்டாடுற இந்த சிஐடி காலேஜ், குன்றத்தூர் சிஐடி காலேஜ் நம்ம சைட்லேருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும்தான். சரி, இந்த பிளாட்டோட ரேட்டு திரும்ப சொல்லிடுறேன். 3/4 கிரவுண்டு பிளாட்டு, நார்த் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இருக்குது. கோர்ஸ்லாம் எதுவும் இல்லை. பிளாட் ரேட்டு 2300. நீங்கள் லோனும் போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. செல்லரை காண்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக விசிட் வந்து பாருங்கள். ரேட்டு நெகோஷியபிள் தான், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா மக்களே? டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கோங்க, பெஸ்ட்டான ரேட்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த வீடுகள் தான் இருக்கக்கூடிய இதே இடத்துல தான் இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு. காண்டாக்ட் பண்ணிட்டு விசிட் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கிங்க, நோ மோர் கம்பல்ஷன். ஏன்னா இங்கே இந்த பிளாட்டை பார்த்து ரேட்டை பார்த்து விசாரிச்சுட்டு பக்கத்தில் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 3200 3300 சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட விட இவங்க 800 1000 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு கம்மியாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ரீசேல் பிளாட் அவசர தேவை வேறு கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பையராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு செல்லர் மெர்லின் கிட்ட பேசிட்டு டேரெக்டாக விசிட் வந்து பாருங்கள். வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு இது போல பல ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் வர காத்துக்கிட்டு இருக்கு. அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from உங்கள் GS.